உங்களோட வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியாக மது விலக்கு நீக்குவோம் இதெல்லாம் சொல்லுவீங்க, செய்ய மாட்டீங்க. ஆனால் மனசு வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கழிப்பறை வசதி இல்லைன்னா கழிப்பறைகளை உருவாக்கி தருவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தயவு செஞ்சு அனௌன்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த காணொலி. இன்னைக்கு தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கும் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தோட மாணவியோட கொலை வழக்கு இன்னைக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு அந்த பெற்றோர் இன்னைக்கு அந்த மகளோட உடலை வாங்கி நல்லடக்கம் பண்றாங்க. இந்த நேரத்துல அந்த பெற்றோர் கூட நிற்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பனா அவங்க கூட நான் இந்த நேரம் நின்னுக்கிறேன். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், என்னுடைய பகிர்வு அந்த பெற்றோரோட இருக்கு. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பெற்றோர். அதுல முக்கியமா அந்த அப்பா 10 நாளா என் பொண்ணை வந்து எவன் கொன்னா, அந்த குற்றவாளியை நீங்க கைது பண்ணாதான் நான் வந்து நல்லடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு திடகாத்திரமா ஒரு நின்னது காரணம் இந்த கேஸ் வந்து இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸா மாதிரி சிபிஐ வரைக்கும் இந்த வழக்கை கொண்டு போறதுக்கு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்து 2ஆம் தேதி வரைக்கும் இந்த குற்றவாளி கிடைக்கலன்னா அது சிபிஐக்கு போயிருக்கும் அந்த கேஸ். ஸோ அவ்வளோ பெரிய விழிப்புணர்வை தமிழ்நாடுல ஏற்படுத்தியிருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா நின்று அந்த தகப்பனுக்கு இந்த நேரத்துல வந்து அவருக்கு ஒரு தைரியம் சொல்றதுக்காக இந்த காணொலி. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம் ஐயா. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய இழப்பு. 10ஆவதுல 495 மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவியோட இழப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் 12th. உங்க கூட தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெற்றோரும் உங்க கூட வந்து இன்னைக்கு மனதார நிக்கணும். இது அரசியல் நேரம், தேர்தல் நேரம். அதனால இந்த காணொலி மூலயமா இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த கோரிக்கையா வைக்கிறேன். இந்த கொலை வழக்குல ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அந்த மாணவி வந்து தன்னுடைய உடல் உபாதை, அதாவது கழிவறை இல்லாததால தான் அவ வந்து அந்த அந்த இடத்துக்கு இரவு நேரத்துல போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பெண் பிள்ளைகள் பெற்ற வீட்டில் வந்து ஒரு கழிவறைன்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த கேஸ் வந்து நமக்கு புரிய வைக்குது. இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் நீ வந்து 1000 தரேன், நான் 2000 தரேன், நான் 4000 தரேன், நான் 10,000 தரேன் அப்படின்னு எத்தனையோ ஆசைகளை வந்து இந்த ஓட்டை வாங்குறதுக்காக மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறீங்க, ஆசைகளை தூண்டுறீங்க. இந்த கேஸ்லயாவது இது ஒரு செய்தியா எடுத்துக்கிட்டு உங்களோட வாக்குறுதியில முதல் வாக்குறுதியா மது விலக்கு நீக்குவோம் இதெல்லாம் சொல்லுவீங்க, செய்ய மாட்டீங்க. ஆனா மனசு வந்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல கழிப்பறை வசதி இல்லைன்னா கழிப்பறைகளை உருவாக்கி தருவோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தயவு செஞ்சு அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்படி கழிப்பறை இருக்கு, அது மெயின்டைன் பண்ணலன்னா அரசாங்க செலவுலயே அதை சுத்தப்படுத்தி தரும், அதை சரி பண்ணி தரோன்ற கோரிக்கையை வந்து தயவு செஞ்சு அறிவிங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இந்த நேரத்துல இந்த கோரிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. ஏற்கனவே மத்திய அரசு வந்து கழிப்பறை இல்லாத வீடுகளுக்கு கழிப்பறை கட்டுற வசதியை செலவு ஏத்துக்கிறோம்னு சொல்லி எங்க கிராமத்துல எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இன்னும் அது போய் சேராத எத்தனையோ கிராமங்கள் இருக்கு அரசியல் காரணமா. ஸோ இதை வந்து மாநில அரசும் கையில் எடுத்து ஒரு கழிப்பறைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு வீட்டுக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சு அதை ஒரு முக்கியமான அவங்களோட தேர்தல் அறிக்கையில முதல் அறிக்கையா வைக்கணும்னு இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். கூடவே இன்னொரு கோரிக்கை, மாணவிகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல சுத்தமான கழிப்பறை வசதியை செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் சேர்த்து சொல்லணும். நிச்சயமா இது வந்து மிகப்பெரிய தேவை தமிழ்நாட்டுக்கு கழிப்பறை அப்படிங்கிறது. ஸோ பெண் பிள்ளைகள் பெற்ற ஒரு தகப்பனும் ஒரு தாயும் நீங்க பிள்ளைக்கு ஒரு நகை வாங்கி வைக்கிறத விட ஒரு சுத்தமான கழிப்பறையை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும். அதை வந்து இல்லாத கிராமங்கள்ல நிறைய என்ஜிஓக்கள் போய் அதை செஞ்சு கொடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தி பேசணும் தான் இந்த வீடியோ. விளாத்திக்குளத்தை சேர்ந்த அந்த மாணவியின் பெற்றோருக்கு இந்த நேரத்துல நான், என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும், என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும், எல்லாருமே அந்த ஊர் மக்களுக்கும் அந்த மாணவியோட நண்பர்கள் அத்தனை தோழிகளும் இன்னைக்கு வந்து கருப்பு துணி கட்டிட்டு வந்திருக்காங்க. அத்தனை வாதியார்களும் அவங்களோட ஸ்கூல்ல இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு கருப்பு துணி கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் கருப்பு துணி, வெளியே கருப்பு கொடி கட்டியிருக்காங்க வீட்டு வெளியே அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்க. நானும் என்னுடைய எதிர்ப்பையும் என்னுடைய அனுபவங்களையும் தெரிவிச்சு அந்த பெற்றோரோடையும் அந்த கிராமத்து மக்களோடையும் அந்த உறவினர்களோடையும் அந்த நண்பிகளோடையும் அந்த வாத்தியார் அந்த ஸ்கூல் அத்தனை பேர் கூட நிக்கிறேன்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்ப நீசனை வேண்டிக்கிறேன். பெற்றோருக்கு இந்த நேரத்துல இந்த இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஸ்ட்ராங்கா நின்று இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்துல அந்த குற்றவாளியை கைது பண்ணி ஆகணும்னு நின்னீங்கல்ல, அதுக்கு வந்து சல்யூட் பண்ணி நன்றி.